இது 180 லிட்டர் கூடிய 180 லிட்டர் குடிக்கக்கூடிய ஒரு ஃப்ரிட்ஜ், ஐஸ் பெட்டி என்று சொல்வார்கள், ஃப்ரிட்ஜ் என்று சொல்வார்கள். உட்புற பகுதி இது, இதனுடைய டோர் பகுதி, மோட்டார் பொருத்தப்பட்டுள்ள பகுதி, பின்புற பகுதி. இப்பொழுது அதன் மோட்டார் பகுதியை, அதை செயல் விளக்கத்தை அளிக்க இருக்கிறேன். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் கம்ப்ரஸர் என்று சொல்லக்கூடியது. இது ஸ்டார்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு ரிலே செக்ஷன் இருக்கிறது. இதுதான் ஸ்டார்டர் என்கூடிய ரிலே செக்ஷன். இது சாலினாய்டு வால்வு என்று பெயர். குளிர்ச்சி உண்டாக்குவதற்குரிய உபப்பொருள். இதுக்கு இது ஆயில், அப்புறம் ஆயில் வித் கேஸ் செலுத்தக்கூடிய கம்ப்ரஸர் பகுதி, டியூபுகள். இது மவுண்டட் எலிமெண்ட்ங்கிற குளிர்ச்சி அடையக்கூடிய எலிமெண்ட்டுகள் இதில் உள்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ளது. உள்பகுதி காப்பர் டியூப் இதன் வழியாக செல்லுகிறது. கேஸுக்கு ஒரு பைப்பும் ஆயிலுக்கு ஒரு பகுதியும் செல்லுகிறது. இது வயரிங் டெர்மினேட்டடு. இதெல்லாம் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இப்பொழுது அதனுடைய செயல்பாட்டை விளக்கமாக அளிக்கிறேன். இந்த கம்ப்ரஸரில் இந்த ஆயிலும், அதனால் செலுத்தப்படுகிற ஆயிலும், அந்த கேஸ் கேஸ், F2 கேஸ், இப்படி 2 விதமான கேஸுகள் உள்ளன. இந்த கேஸுகளில் ஏதோ ஒரு கேஸை இதை உபயோகப்படுத்தியிருப்பார்கள். அது F2-ஆ, ஆர் கேஸா என்பதை இப்பொழுதோ நவீன முறையில் வந்து விட்டதனால் அதை தங்களுக்கு அந்த விளக்கத்தை அளிக்க இருக்கிறேன். இப்பொழுது செயல்பாடில் உள்ளது. இந்த கம்ப்ரஸருடைய சுழற்சி தன்மை, அதாவது கேஸும் ஆயிலும் சுழற்சி அடையும் பொழுது, சுத்தப்படும் பொழுது, இந்த கம்ப்ரஸர் வலதுபுறமோ இடதுபுறமோ சுத்துகிறது. ஆயிலையும் கேஸையும் இந்த எலிமெண்ட் என்று சொல்லக்கூடிய காப்பர் டியூபுகளில் செலுத்தி அது ரொட்டேஷன் ஆகிறது. இதன் பூரா ரொட்டேஷன் பகுதி. ரொட்டேஷன் ஆகும் பொழுது இந்த கேஸ் குளிர்ச்சி தன்மை அடைகிறது. அனைவரும் இதை பார்த்துக் கொள்ளுங்கள். குளிர்ச்சி அடைகிறது இந்த ஐஸ் பெட்டி. அது இத்தனை டிகிரி, இத்தனை சென்டிகிரேட், இவ்வளவு இப்ப இதுல ஹீட்டு இது கிடைக்க வேண்டும். குளிர்ச்சி அடைய வேண்டும் என்றால் அதற்கு அந்த த்ரிஷர் என்ற கருவி தேவைப்படுகிறது. அதன் உள்ளே இருக்கிறது. இதற்கு இப்பொழுது செயல்படுகிறது. இப்பொழுது த்ரிஷர் என்ற கருவி செயல்பாடில் உள்ளன. இப்பொழுது ஐஸ் அடையக்கூடிய ஒரு இது உள்ளது. இது தெர்மோஸ்டாட் சுவிட்சை, இது விளக்குக்கு மட்டும் உபயோகம் உள்ளது. இது ரெகுலேட்டர் சுவிட்ச், ரெகுலேட்டர் என்று சொல்லுவார்கள். ரெகுலேட்டர் என்று சொல்லுவார்கள். எத்தனை பொசிஷன், எவ்வளவு நம்பரில் வைக்க வேண்டுமோ அந்த தன்மைக்கு ஏற்ப குளிர்ச்சி அடையும். இது டீபோஸ்ட் சுவிட்ச் என்பார்கள். கம்ப்ரஸரை நிறுத்தி ஸ்டார்ட் பண்ணி விடுவது. இந்த சத்தத்தை தாங்கள் காதில் விழும். இதற்கு இன்னும் ஒரு உபகருவி உள்ளது. அதையும் பாருங்கள். இதன் பெயர் ஸ்டெப்லைசர் என்று பெயர். இது ஃப்ரிட்ஜுக்காக 500 வோல்ட் உள்ள ஒரு ஸ்டெப்லைசர். இதற்கு டெர்மினேஷன் ஏரியா, இன்புட்டும் அவுட்புட்டும் சந்திக்கக்கூடிய ஏரியா. இது ஸ்டெப்லைசருடைய பாயிண்ட். இப்படி இணைப்பு கொடுத்து அதுக்கு பிறகு அதை ஃப்ரிட்ஜ் இயங்க ஆரம்பிக்கும். இதுதான் அந்த இணைப்பு பெட்டி. இதை ஃப்ரிட்ஜின் மேல் வைக்க வேண்டும்.
அனைவரும் பார்த்திருப்பீர்கள். இதை பார்த்து அனைவரும் அனைத்து செயல் விளக்கங்களையும் பார்த்திருப்பீர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்படி, பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.